எல்லாமே நம்ம கஸ்டமர் வீட்டு லிட்டர்மெண்ட், நம்மளோட லிட்டர்மெண்ட் பப்பி ப்ரோ. லாஸ்ட் வீடியோல கூட நம்ம வீட்டுல குட்டி போட்டது, பிரெக்னன்சியா இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நம்ம லிட்டர்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் கைட் பண்ணுவோம். ஸோ ஒரு பப்பி எப்படி வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணணும் சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரீமியம் குவாலிட்டியில எக்ஸலண்டான டாய் புடல் பப்பீஸ் வேணா நீங்க மதன் பெட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரீசன்ட் டேஸா தெரிஞ்ச பிரீடு ஷிட்ஸு பப்பி. டாய் பிரீட்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ப்ரோ. நீங்க வரதுக்கு முன்னாடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப என்ன ப்ரோ இப்ப சென்னையில ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு பிரீட் மால்டிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்க லுக் லைக், ஏன்னா பூடலுக்கும் மால்டிஸ்க்கும் வரதுதான் மால்டிப்பு. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெல்கம் பேக் டு சேனல் நாங்கள் ஏஜென்ட்ஸ்பா. ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா வந்து பேர் பார்த்தாலே தெரியும், மதன் பெட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். அவரோட லொகேஷன் வந்து மேடவாக்கத்துல இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்மளை பத்தி தெரியும். ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து பப்பி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா வந்து கஸ்டமர் அவங்க பப்பீஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பப்பீஸ்ல வந்து ஒரு ஃபால்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே சொன்னதே கிடையாது. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம்னா வந்து அவர்கிட்ட கரண்ட்ல வந்து 3 breeds ஆஃப் பப்பீஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பூடல், ரெண்டாவது ஷிட்ஸு, தேர்ட் வந்து மால்டிபோ பப்பீஸ் இருக்கு. ஸோ பப்பீஸ் எல்லாமே வந்து செம்ம ஹைப்பர் ஆக்டிவா செம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்க போறாரு. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது மறக்காத ஸ்கிப் பண்ணாத பாருங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து சும்மா நிறைய பப்பீஸ் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ. ஸோ ஆக்சுவலி என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மதன். நான் என்னோட லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மேடவாக்கம் தான். ஸோ நம்ம நேம் பார்த்தீங்கன்னா மதன் பெட்ஸ் சொல்லிட்டு நம்ம மேடவாக்கத்தில் தான் வச்சிருக்கோம். உங்களை கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்மளோட இன்ஸ்டா ஐடி, ஸோ ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளை பற்றி வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 to 8 years பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ரீட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாய் புடல் அண்ட் ஷிட்ஸு அண்ட் மால்டிப்பு, பிஷான் அண்ட் மால்டிஸ், இந்த மாதிரி டாய் வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். இதை தாண்டி மோரோவர் எல்லா கலெக்ஷனுமே கிடைக்கும். நீங்க இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அபார்ட்மெண்ட் லைஃப்ல இருக்கிறதுனால மோஸ்டா எல்லாருமே நம்ம கிட்ட கேட்கறது பாத்தீங்கன்னா டாய் பிரீட் பப்பி தான். அதனாலேயே நம்ம பயங்கரமா செம்ம பப்பி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு பப்பி 2 பப்பி இல்லைங்க, அரௌண்ட் ஒரு 15 பூடல் பப்பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் பூடல்ல நம்ம கிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஷிட்ஸுலயும் பிரீமியம் குவாலிட்டிஸ் மட்டும் தான் நம்ம கிடைக்கும். பூடலுமே இங்க பாருங்க பிரீமியம் ப்ரோ. எல்லாமே நம்ம கஸ்டமர் வீட்டு லிட்டர்மெண்ட், நம்மளோட லிட்டர்மெண்ட் பப்பி ப்ரோ. லாஸ்ட் வீடியோல கூட நம்ம வீட்டுல குட்டி போட்டது, பிரெக்னன்சியா இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நம்ம லிட்டர்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லா டேஸ்லயுமே நம்ம கிட்ட இருக்கு. 40 daysல இருந்து அரௌண்ட் உங்களுக்கு 70 days பப்பீஸ் வரைக்குமே நம்ம கிட்ட பூடல் பப்பீஸ் அவைலபிள் இருக்கு. வித் வேக்சின்ல இருக்கு, வித்வுட் வேக்சின்ல இருக்கு ப்ரோ. நம்ம ப்ராப்பரா டிவார்மிங் அண்ட் ஹெல்த் செக்அப் எல்லாமே வெட்டு வந்து பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராப்பரா இருப்பாங்க. எல்லாருமே இப்போ வந்து ஃபீடிங் சாப்பிட்டு நல்ல ஹெல்த் வைஸ் பப்பி ஃபீடிங் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். மெயின் திங் பாத்தீங்கன்னா இந்த டாகை யார் வாங்கினா கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டாக் பாத்தீங்கன்னா டாக்னா அலர்ஜி, டாய் பூடலை பொறுத்த வரைக்கும் டாக்னா அலர்ஜி, ஸோ வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே இந்த டாகை சூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அலர்ஜிக்கல் டாக். உங்களோட ஹேர் கோட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபாலஜினிக் ஹேர் கோட்டிங். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்ல இருக்கிறவங்க, நான் சின்ன வீடு தான், நாங்கள் ஒரு பெட் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த பெட்டை நீங்க சூஸ் பண்ணி வளர்க்கலாம். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வேணா இந்த ஷிட்ஸும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ அதை விட கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம கிட்ட 35,000 இருந்து அரௌண்ட் 65,000 வரைக்கும் பூடல் பப்பீஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெல்த் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் நம்ம கிட்ட இன்ன வரைக்கும் காம்ப்ரமைஸ் இருந்ததே இல்லை. ஸோ 100ல ஒரு பப்பி அதனால் தப்பு நடக்கலாம். ஏன்னா லைவ் ப்ராடக்ட் என்னும்போது நம்மளாலுமே கெஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட பப்பி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் கைட் பண்ணுவோம். ஸோ ஒரு பப்பி எப்படி வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரீமியம் குவாலிட்டியில எக்ஸலண்டான டாய் புடல் பப்பீஸ் வேணா நீங்க மதன் பெட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க. இந்த கலர்லாம் ஆமா ப்ரோ. கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கிரீம் சொல்லுவாங்க. ஸோ கலர் பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி சில்வர் கலர் மாதிரி இருக்கும் அண்ட் கிரீம் கலர் மாதிரி இருக்கும். ஸோ பப்பியோட ஹேர் கோட் பாருங்க, அந்த கர்லினஸ் பாருங்க, ஃபேஸ் டெக்ஸ்சர் பாருங்க, பாடி அனாட்டமி எல்லாமே சூப்பரா இருக்கும். அதான் ப்ரோ, உங்களுக்கு ஒரு பியூர் பிரீட் வேணும் நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பூடல் பப்பி 25,000 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அது என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஒரு பூடலும் பிளஸ் காக்கா ஸ்பைனலும் சேர்த்தா காக்கப்பூ. பட் ஆனா காக்கப்பூ பூடல்னு சொல்லி விற்கிறவங்க இங்க இருக்காங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு பொருளுக்கு வந்து 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னு போய் வாங்கி தாங்க ஏமாறும் பண்ணிடுறாங்க. 1000 ரூபாய் கூட கொடுத்து வாங்கினால நல்ல பிரீடா வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு டெஸ்டபிளா இவங்க எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பப்பி நீங்க என்கொயரி பண்ணும்போதே அந்த பப்பியை பத்தியான நாலேஜ் இருக்கிறவங்க தான் அந்த பப்பியை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு பப்பி பத்தியான என்ன ஃபர்தரான டீடைல்ஸ் வேணாலும் எங்களுக்கு
நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே நாங்க கைட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரீட்னா? ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன் தான் ப்ரோ. இப்போ சென்னையில ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு ப்ரீட் மால்டிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்க லுக் லைக், ஏன்னா பூடலுக்கும் மால்டிஸ்க்கும் வரது தான் மால்டிப்பு. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா F1 குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா மால்டிப்பு பப்பீஸ் கிடைக்கும். F2 F3 கிடைக்காது. F1 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் கிடைக்கும். F1னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், F2னா செகண்ட் ஜென்ரேஷன், F3னா தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ அந்த மாதிரி வரும். நம்ம கிட்ட உங்களுக்கு அந்த மால்டிப்புன்றது அந்த கலர், உங்களுக்கு அந்த குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் இருக்கு. அதனால ஹெல்தியான பப்பீஸ் தான் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸா சென்னையில ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம பெங்களூர், ஹைதராபாத், ஸோ எங்கெங்க இருந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இந்த பப்பீஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, கிட் ஃப்ரெண்ட்லி, இது ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் பிளேஃபுல்லான ஒரு டாக், நம்மளுக்கு ஒரு டைனி சைஸ்ல ஒரு பப்பீஸ் வேணும்னா நீங்க இந்த கியூட்டான இந்த மால்டிப்பு பப்பீஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பப்பீஸும் நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிலிட்டியில கிடைக்கும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆமா ப்ரோ, பூடலை விட மால்டிப்புன்றது பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45, 48, 50, 55 வரைக்குமே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ரேஞ்சு உங்களுக்கும் யாருக்கும் வேணும்னு இருந்தா நல்ல குவாலிட்டியான மால்டிப்பு பப்பி நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பெஸ்ட்டாவே கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. நம்மகிட்ட வித் வேக்சினேஷனும் இருக்கு, வித்தவுட் வேக்சினும் இருக்கு. போர்டிங் சர்வீஸும் இருக்கு. டாய் பிரீட்ஸ் மட்டும் போர்டிங் சர்வீஸ் இருக்கு. நம்ம க்ரூமிங் சர்வீஸுமே ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பெஸ்ட்டாவே எல்லா லெவலையும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பப்பி வாங்கறதோடு மட்டும் இல்லாம வாங்கினதுக்கு அப்புறம் அதான் ப்ரோ, பிகினர்ஸா வந்தா ஃபர்ஸ்ட் திங்க் அவங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து தான் ஒரு பப்பியை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா இதை வந்து நாங்கள் எப்படின்னா டாக் வாங்குறத பத்தி அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டா எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரு பப்பி நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி எடுக்கணுன்றது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம மோரோவர் நிறைய வீடியோஸ்லயே நம்ம எப்படி செக் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பப்பி, அதை பத்தி எல்லாமே A to Z உங்களுக்கு பப்பியை பத்தி எல்லாமே கைட் பண்ணிட்டு தான். ஏன்னா டாக் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பிரதர். யாருனாலுமே காசு இருந்தா நீங்க வாங்கலாம். பட் அது வளர்க்குறதுன்றது ஒரு கமிட்மெண்ட்னால அது வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் 10 மினிட்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறது. எனக்கு நீங்க பப்பி வாங்கிட்டா உங்களால் எங்கேயும் போக முடியாது அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ பப்பியை நீங்க ப்ராப்பரா ட்ரைன் பண்ணி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அளவுலையுமே உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும். அது இது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது ஃபர்தராக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களை கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எங்ககிட்ட இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ உங்க கேளுங்க, உங்கள் டவுட்ஸ் என்ன இருந்தாலும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க எப்படி நாங்கள் பெட் வளர்க்குறதுனா எல்லா ஊருக்குமே பண்ணிடுறோம் ப்ரோ. தமிழ்நாடு பண்ணுறோம் ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா, அங்கே கூட பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திரா, வைசாக்கு, ஓங்கோல், விஜயவாடா, நெல்லூர், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூரு, மைசூரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பப்பியே இப்போ ஒரு நிறைய பேர் கேட்குற பெரிய டவுட் ப்ரோ, அதை நான் கிளியர் பண்ணுறேன். இன்னைக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், நாங்கள் பெட் வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ மார்னிங் வந்து நீங்கள் இப்போ ஒரு பப்பி நீங்கள் எப்படி ஆஃபீஸ் போகிறவங்க வளர்க்கணும்னா, இப்போ குட்டியிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கேஜில் ஃபுட் ட்ரைனிங்கு, மோஷன் யூனிட் ட்ரைனிங் எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் கேஜ் ட்ரைன் பண்ணிட்டாங்க வளர்க்கலாம். நீங்கள் 3 மந்த் வரைக்கும் 4 மந்த் வரைக்கும் ஒரு பப்பி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சடனாக விட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு அடாப்ட் ஆகாது. ஓகேங்களா? கத்திட்டு தான் இருக்கும். நீங்க குட்டிலேருந்தே ப்ராப்பரா நீங்க கேஜில் வச்சு கரெக்டாக ட்ரைன் பண்ணி வளர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வளர்க்க முடியும். ஸோ இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மால்டிபோ உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 45லேருந்து தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் 45லேருந்து. ஏன்னா F1 குவாலிட்டினால உங்களுக்கு F3னா உங்களுக்கு 30, 35 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். F1னால உங்களுக்கு 45 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ப்ரோ. ஸோ உங்களுக்கு யாருனா வேணா மறக்காம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட் ப்ரைஸ்ல எடுத்துங்க ப்ரோ. நெக்ஸ்ட் பிரீடு சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரீசன்ட் டேஸா தெரிஞ்ச பிரீடு ஷிட்ஸு பப்பி. டாய் பிரீட்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ப்ரோ. நீங்க வரதுக்கு முன்னாடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டாய் பிரீட்ல என்ன வெரைட்டி கேட்டாலும் என்னால கொடுக்க முடியும் ப்ரோ. ஆமா ப்ரோ, நம்ம கிட்ட 365 டேஸுமே மினிமம் 10 பப்பீஸா ஸ்டாக் இருக்கக்கூடிய பப்பீஸ் தான் நம்ம ஷிட்ஸு பப்பி. ஷிட்ஸு பப்பியே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட் அண்ட் ஒயிட், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லிவர் அண்ட் ஒயிட், இது ஆக்சுவலி ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. ஸோ பப்பியோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் திங் பார்க்கணும். ஷிட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்குது, 8000 ரூபாய் கிடைக்குது, 7000 கிடைக்குதுன்னு சொல்றது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் திங் ஷிட்ஸுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பப்பியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 13 to 15 தான். ஸோ என்கிட்ட ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இது பண்றீங்க. ஸோ 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலுமே நல்ல ஒரு ப்ரீமியம். நிறைய பேருக்கு வந்து ஏன் இது பப்பி இல்லையா அது பப்பி இல்லையான்றது அது வேற கான்செப்ட்.
பியோர் பிரீட்ன்றது வேற கான்செப்ட். ஓகேங்களா, பியோர் பிரீட்ன்றது ஒரு ஷிட்ஸுனா அந்த ஷிட்ஸு டு ஷிட்ஸு பண்ணா மட்டும்தான் பியோர் பிரீட். அதை விட்டுட்டு ஷிட்ஸு டு பொமேரியன் கூட பண்ணும்போது வரது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லசாப்சோ குட்டி வரும். அதே மாதிரி லசாப்சோ ஷிட்ஸுன்னு வந்து ஷிட்ஸு பிளஸ் லசாப்சோ. ஸோ அதோட அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதோட நோஸ்ன்றது உங்களுக்கு வெளியே வரும். ஒரு ஷிட்ஸுனா இந்த மாதிரி சைட் வியூல பார்க்கும்போது அங்கே நோஸும் உங்களுக்கு ஹெட்டும் ஒரே லெவல்ல இருக்கும். அதுதான் உங்களுக்கு பியோர் ஷிட்ஸு. ஓகேங்களா, தென் ஷிட்ஸுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒரு அரௌண்ட் 10 கலர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கிட்ட எல்லா கலர் பப்பியுமே கிடைக்கும். சம் கலர்ஸ் மட்டும் நீங்க ப்ரீ புக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஷிட்ஸு ஆமா கண்டிப்பா உங்களுக்கு ஷிட்ஸுனா அது வருங்க. இது வந்து நம்மளுக்கு 65 டேஸ் பப்பி. நம்ம இந்த பப்பியோட ஹேர் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க, டே பை டே. இது வேக்சின் பண்ணிருக்கு. இது வந்து உங்களுக்கு 48 டேஸ் பப்பி. நம்ம மினிமம் ஒரு பப்பியை வந்து பாத்தீங்கன்னா மதர் ஃபீட்ல 40 டேஸ் வச்சு வரைக்கும் ஃபீட் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா எதனால நம்ம அப்படி கொடுக்குறோன்னா ஒரு பப்பிக்கான ஹியூமினிட்டி பவர்ன்றது அந்த மதர் கிட்ட இருந்து தான் கிடைக்குது ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா, ஸோ அது வந்து அந்த ஃபுல் ஹியூமினிட்டி பவர் மதர் கிட்ட இருந்து கிடைச்சா மட்டும்தான் அந்த பப்பி உங்ககிட்ட வந்தாலும் ஈஸியா சர்வே ஆகும். ஸோ அது வந்து நீங்க எப்பவுமே ஒரு 40 டேஸ் கம்ப்ளீட் ஆன பப்பியை நீங்க சூஸ் பண்ணி எடுத்து ரொம்ப பெட்டர் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க டிவார்மிங் பண்ணிட்டு வேக்சினேட்டட் இமீடியட்டா பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ ப்ராப்பரா டாக்டர் கொடுக்குற அந்த சாட் ப்ராகரம் நீங்க வேக்சினேஷன் எல்லாமே பண்ணீங்கன்னா உங்க பப்பி உங்க கூட நல்ல ஹெல்த்தியா லாங் லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹோம்மேட் ஃபுட் அண்ட் பேக்கெட் ஃபுட் ரெண்டுமே நீங்க கொடுத்தா மட்டும்தான் பப்பி அதுக்கான ப்ரோட்டீன்ஸ் இதே மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற பப்பீஸ் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியா எடுக்கிறது எப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு எந்த பிரீட் பப்பி எடுக்கனாலும் ஃபர்ஸ்ட் திங் எதை செக் பண்ணணும்னா நோஸ் நல்லா வெட்டா இருக்கா பார்க்கணும். ஓகேங்களா, செகண்ட் திங் வந்து பப்பி மோஷன் போற இடம் கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ லூஸ் மோஷன் போச்சுன்னா பப்பி ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். தென் ஸ்கின் கோட்ல எதனா இஷ்யூ இருக்கா பார்க்கணும். தென் பப்பி பார்க்கணும். தென் காதுல எதனா இஷ்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சீல்டு மாதிரி வச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி டாய் பிரீடா இருந்தாலும் சரி, ஜெயின் பிரீடா இருந்தாலும் சரி, மீடியம் பிரீடா இருந்தாலும் உங்களுக்கு பப்பி தூக்கும் போது அந்த போன் வெயிட் ஃபீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த பப்பியோட வெயிட் 1/2 கிலோ தான் இருந்தாலுமே அந்த போன் வெயிட் வந்து தனியாக நம்ம கையில் இப்படி பிடிக்கும் போது ஃபீல் ஆகும். அப்படிதான் ஒரு பப்பி எல்லா அளவுலையும் கரெக்டாக இருந்ததுன்னா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஹெல்த் வைஸ் செக் பண்ணி எடுக்க தான் நான் சொன்னேன். குவாலிட்டி வைஸ்ன்றது உங்களுக்கு ஒரு பப்பியை பார்க்கும் போதே அந்த குவாலிட்டி தனியா தெரியும். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு அந்த பப்பி நல்லா குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சென்னையில மோரோ நிறைய பேர் பப்பி சேல் பண்றாங்க. ஸோ நிறைய பிளேசஸ் பாருங்க. அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ நீங்க அங்க சூஸ் பண்ணி எடுங்க. எப்பவுமே 500 ரூபா 1000 ரூபா டிஃபர் பண்ணி பார்க்காதீங்க. கண்டிப்பா ப்ரோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ, எப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அது எந்த பிசினஸ் இருந்தாலுமே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம ஒரு பிசினஸ் நம்ம ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்கான சால்வ் பண்ணி சார்ட் அவுட் பண்ண அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ எல்லா கஸ்டமரும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கும்போது அதுல இந்த ஒரு பப்பியில ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. இப்போ சம்திங் சில பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஹைல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த பப்பி நமக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருக்கலாம், அவங்களும் எடுத்துருக்கலாம். ஸோ அது இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம அஷூரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு பப்பியை பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் எங்களை கால் பண்ணலாம். தென் இந்த மாதிரியான இங்கிலீஷ் பிரீட் வெரைட்டிஸ் உங்க வீட்டில் லிட்டர்மெண்ட் ஆயிட்டு உங்களால சேல் பண்ண முடியலனாலும் 35 to 45 டேஸ்க்குள்ள இருந்தா நாங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். வெளியூரா இருந்தாலும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். தென் இந்த மாதிரியான உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் பப்பியை பத்தி இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஷிட்ஸு, டாய் புடல், மால்டிபு இது எல்லாத்துக்குமான ஸ்டட் சர்வீஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அடல்ட் மேல் எல்லா மேலுமே வச்சிருக்கோம். எல்லாமே இம்போர்ட்டட் மேல் தான். ஸோ நல்ல பப்பி ப்ரொடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேட்டிங் சர்வீஸ் வேணாலும் நம்ம கிட்டே இருக்கு. சென்னையில நீங்க எங்க இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ டோர் ஸ்டெப் இருக்கு, நீங்க வந்து மேட் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமா வேணும்னா டவுட்ஸ் கிளியர் பண்ணதுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 8939135857. ஃபர்தரா நம்ம இன்ஸ்டாலையுமே பார்த்தீங்கன்னா மதன் பெட் சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்லயுமே மதன் பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் மோர் தென் டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பேஜஸ் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூகுள்ல ஒன்றும் இல்லை, நீங்க மதன் பெட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே போதும். எங்களோட இன்ஸ்டா ஐடி, யூடியூப் ஐடி, எங்களோட கரண்ட் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சில பேர் கேட்குறாங்க, ப்ரோ நாங்கள் பப்பீஸை நீங்க வெளியூர்ல இருக்கோம், உங்க பப்பீஸ் நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, நீங்க வீடியோ காலில் பார்த்துட்டு எங்க ட்ரஸ்ட், ஏன்னா நாங்கள் ஒரு பிளேஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்கேயும் இதெல்லாம் இல்லை. அதனால எங்க லொகேஷன் வரைக்கும் அந்த இதுல இருக்கும். அதனால எங்க தைரியமா நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு எந்த விஷயமே கிடையாது. நீங்க எந்த பப்பி கேட்குறீங்களோ அந்த பப்பி தான் சேஃப் அண்ட் செக்யூரா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுப்போம். பப்பி அங்க வந்து ரீச் ஆகுற வரைக்குமே நாங்க உங்களுக்கு பொறுப்பு. ஓகேங்களா, வந்து உங்களுக்கு எல்லா கைடுமே நாங்க பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான எந்த டவுட் இருந்தாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பரும் தரேன், 894086
8118 இந்த நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னோட எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. ஓகே.